உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சேயர் பால் அவர்கள் இருக்கார். வாருங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே அஜித் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறதுன்னா ஏதாவது அவரோட படத்தோட அப்டேட் பற்றி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வருமா அப்படின்னு பார்க்கும்போது குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. ஸோ அந்த போஸ்டர் பார்த்தோன்னே சார் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். இது என்ன மாதிரியான படமாக இருக்கும்? ஒரு வேளை அஜித் 3 கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா இல்லை 3 விதமாக நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பயங்கர டவுட். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே எப்படி சார் இருந்தது? அது ஒரு லீடு ஒன்று கொடுத்துருந்தீங்க, அஜித் படத்துடைய அப்டேட் வருமானு. உண்மையிலே அது பெரிய அளவில் அந்த படம் கடைசி நெருக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அப்டேட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தோம். வலிமை அப்டேட்டு போய் முடியே தெரியாத கிரிக்கெட் பிளேயர் கிட்ட கேட்டது, பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டதெல்லாம் சம்பவங்கள் இருக்கு. அதை தாண்டி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா நேற்று சோசியல் மீடியாவில் போட்டு தெரிவிக்க விட்டாரு. ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க, பழைய தலை வந்துட்டாரியா அப்படின்னு. நீங்க சொல்ற மாதிரி அஜித் அந்த 3 விதமான லுக்ல இருக்குது. பெரிய மாற்றங்கள் இல்லை அந்த லுக்ல ஒரே இதுவாக இருக்கு. அவருடைய செய்கை தான் அதுல வித்தியாசமா இருக்குது. குட் பேட் அக்லி அப்படின்னு சொன்ன மாதிரி 3 கேரக்டரா 3 கெட்டப்பா அப்படின்னு நம்ம விசாரிச்சவர்கள் பார்த்தீங்கன்னா 3 கெட்டப்ல தான் ஒரு 3 கெட்டப்ல நடிக்கிறாரு. குட் பேட் அக்லி அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஃபேன்ஸ் தெரிவிக்க விட்டுருக்காங்க. இவ்வளோ அவசரம் ஏன் இந்த அப்டேட் வர்றதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். விடாமுயற்சி என்ன ஆச்சு? இதெல்லாம் தொடர்ச்சியான கேள்விகள் இருக்கு. குறிப்பா சொன்ன மாதிரி விடாமுயற்சி அது ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த எந்த நேரத்தில் அது மாதிரி ஒரு டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. விடாமுயற்சின்னு விடாமுயற்சி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகி இப்போ அது ஒரு 15% ஷூட்டிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இல்லை எங்க சிக்கல்னு தெரியல. இவங்க தரப்புல லைக்கா மேல சிக்கல்றாங்க. லைக்கா எதையுமே வாய திறக்கல. ஒட்டுமொத்தமா லைக்காவில எல்லாரும் போய் ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை போய் அவ்வளவு ஒரு நிறுவனத்தை ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்ட முடியாது. அதுல அஜித்துக்கும் பங்கு உண்டு, மகிழ் திருமேனிக்கும் பங்கு உண்டு. அஜர்பைஜான் ஒரு நாட்டை செலக்ட் பண்ணதே அஜித் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரொம்ப பார்த்து பர்ஃபெக்ஷனா எடுக்கிறாரு. மகிழ் திருமேனி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அவர் அப்படிதான் எடுப்பாரு. இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன சிக்கலோ, ஆனா கண்டிப்பா படம் நாங்க எடுத்தே தீர்வோம், ரிலீஸ் பண்ணியே தீர்வோம்ன்றாங்க. யாருக்கு எங்க முரண்பாடு ஏற்பட்டது, யாருக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன ஈகோ வந்தது. ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு வீடியோ அது கூட அஜித் கோவத்துடைய வெளிப்பாட்டுல தான் அது வெளியிட்டாரு. பாருங்க அப்படின்ற அளவுக்கு விடாமுயற்சி. அவருக்கு என்ன கோவம் சார் லைக்கா நிறுவனம் மேல? இல்ல அதுதான் என்ன கோவம்னு தெரியல. படம் முடியாததற்கு யார் காரணம்னு யாருமே முழுமையா வாய திறக்கல. யாருமே சொல்லல. லைக்காவும் எதுவும் சொல்லல, இவர் தரப்புல ஒன்னும் சொல்லல. ஆனா நாம விசாரிச்ச வகையில் பாத்தீங்கன்னா இன்னும் 15% தான் இருக்குது அதை முடிச்சாகணும் அப்படின்னு. அஜர்பைஜான் அந்த கண்ட்ரிக்கு போனதுல அந்த சீதோஷ்ண நிலை, அங்க இருக்கிற நிலைமைகள் இதெல்லாம் சரியா ஒத்து வரல. அதை தாண்டி அஜித்துக்கே துணிவு படத்தில் நடிக்கும்போது ஒரு பாம் பிளாஸ்ட் அவருக்கு தெரியாம பக்கத்துல இருந்து அந்த படத்துல தான் அடிக்கடி பாம்பு வெடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இவருக்கு சொல்லாம பக்கத்துல இருந்து வெடிச்ச ஒரு சின்ன இது சவுண்ட் அந்த செவிப்பறை காதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுச்சு. அவர் தான் சத்தமே இல்லாத ஒரு ஏரியாவை வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணதா ஒரு விஷயம் போகுது. இன்னொன்னு என்னன்னா, யூரோப்பில் சிட்டிசன் அந்த குடியுரிமை வாங்கறதுக்காக அந்த நாட்டை இத்தனை நாள் அங்க இருந்தோம்னா அதுக்கான இது கூட அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிற செய்திகள், சொல்லப்படுகிற தகவல்கள். இதை மீறி நீங்க சொல்ற மாதிரி என்ன கோபம், ஆனா கோபம் ஒண்ணு இருக்கு. அந்த கோபத்துக்கு யார் காரணம் அப்படின்ட்டு இன்னும் தெளிவா தெரியல. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்கு சார். இதுல இன்னொரு விஷயமே, இப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வர காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வர வர கம்மியாகிட்டே போகுதுன்னு கூட சொல்லலாம். கதைகள் நிறைய இருந்தாலும் படம் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ்லாம் நிறைய விஷயங்கள் டிமாண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய கம்பெனியே பாத்தீங்கன்னா நம்ம தடுமாறும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் ஹீரோஸ் மேற்கொள்ளணும் சார்? இல்ல உண்மையிலே பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க. இன்னைக்கு 1000 ஸ்கிரிப்ட் இருக்குது, 10 ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிடையாது. 1000க்கும் 10 பாருங்க. ஏன் 1000 கூட 10,000 ஸ்கிரிப்ட் இருக்குது. இங்க சாலிகிராமத்தில் தூக்கத்துல தட்டி எழுப்பி கதை சொல்றான்னா மடமடன்னு சொல்றதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் தயாரிப்பு நிறுவனம் கிடையாது. ஏன்னா சினிமா அந்த அளவுக்கு
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெரிய அளவில் போயிடுச்சு. இன்னைக்கு ஹீரோக்களுடைய சம்பளம் வந்து கோடிகளில் போயிட்டு இருக்கு. கோடி வந்து சர்வ சாதாரணமாகிட்டு இருக்கு. இதுக்கு இந்த இது கூட யாரோ போட்டிருந்தாங்க, லைக்கா மாதிரி நிறுவனங்களை வந்து அடிச்சு விரட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்களை வந்து எம்ஜிஆர் தொட்டு இதை நம்ம எடுக்க முடியாதுன்னு கைவிடப்பட்டு, கமலஹாசன் அதை எப்படி நம்ம எம்ஜிஆராலே எடுக்க முடியாதுன்னு போது நாம் இதை எப்படி கொண்டு வர போகிறோம்னு அவரும் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கையை விட்டப்போ, லைக்கா நிறுவனம் இந்த பொன்னியின் செல்வன் 1, 2ன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவங்களால தான் சாத்தியப்பட்டது. இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக அமுச்சு விட்டுறோம். போதிய அவங்களுக்கு வந்து சினிமா ஒன்றும் கிடையாது, வந்து இதெல்லாம் வேற ஒரு தொழில் வந்து போதும். இதுலேருந்து யார் இது பண்ணிட்டு இருப்பானே, இதெல்லாம் போய் பண்டையே உடச்சிட்டு இருப்பானே, போய் நம்ம வந்து செல்ஃபோன் விற்போம், சிம் கார்டு விற்போம் ரேஞ்சில் அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எங்கே நிறுவனம் இருக்குது இங்கே? பழைய நிறுவனங்கள் ஏவிஎம் எங்கே இருக்குது, விஜயவாகனி எங்கே இருக்குது, அதெல்லாம் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே சுத்தமாக ஒதுங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து கோடம்பாக்கத்தினுடைய புதியவர்களுடைய ஆலமரம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து நார்த்து போக்கு ரோட்டில், சிவாஜி வீட்டு தாண்டி நார்த்து போக்கு ரோட்டில், நான் சொல்கிறது 90 காலகட்டங்களில் ஆஃபீஸுக்கு வெளியே ஒரு 50 பேர் நிற்பாங்க, உள்ளே ஒரு 20 பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஆர்பி சௌத்ரியோட ஆஃபீஸில் ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க, கதை சொல்கிறதுக்கு, நடிப்புக்காக சான்ஸ் கேட்டு. அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 டைரக்டர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்களே இது முடியாதுப்பா இந்த சினிமா இப்போ இருக்கிற காலகட்டம். என்னன்னா முக்கியமாக நடிகர்களுடைய சம்பளம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இங்கே படங்கள் இல்லைன்னு இவர் அஜித்தே இப்போ இந்த குட் பேட் அக்லியை வந்து யார் எடுக்கிறது? மைத்ரி மூவிஸ், ஒரு தெலுங்கு பட கம்பெனி தானே நீங்கள் ஆடி ஆகணும். 200 கோடி ரூபாய் சம்பளம் யார் இங்கே கொடுக்க முடியும்? ஒரு சினிமாவுடைய பட்ஜெட்டில் சம்பளமே 200 கோடி போயிட்டா மீதி எதை வச்சு பண்ண முடியும் அவங்களால ஒரு மாஸ் ஹீரோவுக்கு? முக்கியமான கேள்வி அது. உண்மையிலேயே அந்த சின்ன படங்களுக்கு பெரிய பாதிப்பு இதனால வந்து. ஓகே, இதனால நிறைய யங் டைரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாங்க. வந்து அதுவும் இடையில வேற ரீரிலீஸ் வந்து கோடம்பாக்கத்தே கொஞ்சம் பயமுறுத்திச்சு வந்து. அம்மா உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப தப்பானது வந்து. ஒரு பக்கம் தியேட்டர்களுக்கு வருமானம் ரைட்டு, நீங்க சொல்ற மாதிரி சினிமா கனவுகளோடு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க திறமையானவங்க. இங்க இருக்கிற ஹீரோக்கள் பேரை சொல்ல விரும்பல நான். முக்கியமான சில ஹீரோக்கள் கூட ஒரு படம் ஜெயிச்ச டைரக்டர்கிட்ட தான் கதை கேட்குறாங்க. நான் அவங்கள வச்சு எடுத்தவங்க புதுமுக டைரக்டர் தானே. ஒரு படம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நாங்கள் கதை கேட்போம்னா அப்போ புதுமுக டைரக்டர் என்ன தான் பண்ணுவான்? நீங்கள் கதையாவது வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு இங்கே சினிமா, அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார், அடுத்து நம்ம அப்படியே வந்து குட் பேட் அக்லியோடைய அந்த கதைகளுக்கு போவோம் சார். இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது இது என்ன மாதிரியான படமாக இருக்கும், என்ன மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நீங்கள் பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேண்டசி கலந்த அந்த 2K கிட்ஸ் விரும்பக்கூடிய ஒரு படமாக. அவருடைய ஆரம்ப படம் த்ரிஷால நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வச்சு எடுத்த படங்கள். அதன் பிறகு வந்து அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஒரு படம் எடுத்தாலும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள்லாம் ஏற்பட்டது. அதே ஆதிக் வந்து நேர்கொண்ட பார்வையில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்பொழுது தான் அங்கே அஜித்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு மீட் நடந்து, பிரதர் ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க அப்படின்போது அந்த லைன் சொன்ன பிறகு உங்க மேல இருக்கிற அந்த ஏ பட டைரக்டர்ன்ற அந்த கலங்கத்தையும் ஒரு ஹிட் படத்தையும் கொடுத்துருவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அந்த ஹிட்டு தான் மார்க் ஆண்டனி. ஒரு 100 கோடி கிளப்ல அந்த படம் இணைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த மாதிரியான கதையாக இருக்கும் இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு நான் விசாரிச்ச வகையில் ஒரு தகவல் கேட்டப்ப என்னன்னா, அன்பானவன் அடங்காதவனுக்கு வந்து ஒரு ஆதிக் சொன்ன ஒரு லைன், அது சிம்பு மாத்திட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு. படமே ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த லைனை தான் வந்து அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அஜித்துக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்டை மாத்திருக்காரு. லைன் அதுதான். அது என்னன்னு நமக்கு தெரியல. வந்து நீங்க அந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்க போகுது ஏது போகுதுன்னு தெரியாது. ஒரு ஃப்ளாப்பான ஒரு மூவி தான். அந்த லைன் எடுத்துட்டு இப்போ இந்த படத்துக்கு எப்படி சார்? அந்த லைன் கிடையாது, அந்த லைன் சொன்னது ரைட்டு. அதன் பிறகு அந்த லைன் அந்த கதைக்குள் சிம்பு போய் உட்காந்து அதையெல்லாம் பிரிச்சு ஆர்டர்லாம் மாத்தி எனக்கு இப்படி வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மதுரை மைக்கிள்னு ஒரு கேரக்டர் வரும், திடீர்னு அஸ்வின் தாத்தான்னு ஒரு கேரக்டர் வரும், அது வரும் இது வரும். கடைசியில் ஒரு எண்டே உலக சினிமா வரலாற்றுலேயே இப்படியாப்பட்ட ஒரு எண்டை நான் பார்த்ததே கிடையாது. மொட்டையாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வணக்கம் போட்டாங்களா இல்லையான்ற அளவுக்கு ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு கோபமாக கூட இருக்கும். இந்த சம்பவத்தை கூட அவர் சொல்லியிருக்கலாம் வந்து அஜித் கிட்ட, சார் இப்படிலாம் நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டேன் இந்த கதையை சொல்லி அப்படின்னு, வாங்க நீங்கள் வாங்க படம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அந்த கதையினுடைய ஒரிஜினல், அது அதனுடைய ஒரிஜினல் லைன் தான். அது அஜித்துக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உள்ள இந்த 2K கிட்ஸுகளுக்கு பிடித்தமான ஒரு ஸ்கிரிப்டா
ஆதிக் பண்ணியிருக்காரு. இப்போ பொதுவே ஆதிக்கோட மூவி அப்படின்னா அதுல ஏதாவது அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த லுக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு லுக் வந்து ஃபிங்கர் காட்டியிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி அஜித் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு? பொதுவாகவே இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட்டை வந்து அஜித் வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாரு, டயலாகுமே சரி. ஸோ இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கா? இந்த லுக் இந்த மாதிரி எப்படி ஒத்துக்கிட்டாரு அஜித் அவர்கள்? அது கேட்டா நம்ம சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் குட்டு, ஒருத்தர் பேடு, ஒருத்தர் அக்லி. அந்த அக்லி தான் அப்படின்வாங்க. நீங்க சொல்றது அஜித் அதெல்லாம் ஒத்துக்கூடியதுல இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சைகை காட்டக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். வந்து இன்னைக்கு வந்து ஹாலிவுட் படங்கள்ல அது சர்வசாதாரணமாக இருந்தாலும் பாலிவுட் படங்கள்ல நம்ம ஊர் படங்கள்ல கூட வந்துருச்சு காட்சியா. இருந்தாலும் அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் அந்த மாதிரியான ஒரு சைகையை வந்து காட்டுவது ஒரு முற்றிலும் ஒரு இதுவான விஷயம். அவர் ஒத்துக்க மாட்டார். இங்க நிறைய சொல்லணும்னா துணிவு படத்துல அவ்வளோ மியூட்டு கட்டு, அதுல சென்சார் பாக்குறாங்க 17 இடத்துல மியூட்டும் கட்டுன்னு அவரு டைரக்டர் கிட்ட எச் வினோத் கிட்ட என்ன சொன்னாரா, போய் ஆர்கியூ பண்ணாதீங்க, சென்சார் பார்த்துட்டாங்க, என்ன மியூட் கட்டு கொடுத்தாலும் வந்து நீங்க ஏத்துங்க, என்ன சர்டிஃபிகேட் வரக்கூடாது, யூஏ வந்தா போதும் அப்படின்னு டைரக்டர். ஏன்னா அஜித் சொல்லிட்டாருன்னு ஆர்கியூவே பண்ணல. ஓகே, அந்த படத்துக்கு யூஏ கொடுத்தாங்க. அப்படியேப்பட்டவர் தான் அஜித். அவருடைய முந்தைய படங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு டைலாக் தான் இருக்கும். அவருடைய காதல் மன்னன்ல பார்த்தோன்னா எடுத்த உடனே நம்ம ஜெயிச்சிருவோம் இல்ல அப்படின்ற ஒரு டைலாகோட தான் தொடங்கும். இது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. சொன்ன மாதிரி இந்த கதைக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அக்லியான கேரக்டர் அதுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு வேற விதமா கூட நீங்க வந்து ஒரு ஸ்டில்ல கொடுத்துக்கலாம், ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கலாம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எதிர்த்தரப்பில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் இது வேற மாதிரி கூட இது பண்ணிட்டாங்க. இவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு ரசிகர்களுக்குள்ள ஒரு பெரிய விவாத பொருளா மாறிக்கிட்டு இருக்காது சார். அதே மாதிரி இந்த படம் ஒரு ஜோன் விட்டு வெளியில வந்து நடிக்கிற ஒரு படமா இருக்குமா சார்? எப்போதும் அஜித் அவர்கள்னா இந்த மாதிரியான ஒரு கதைகளை தான் சூஸ் பண்ணுவார், இப்படிதான் அவருடைய ஆக்டிங் இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்க முடியுமா? இல்ல, நிச்சயமா பார்க்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்துல வந்த கணேஷ் ஆலுமா டோலுமா அந்த லுக்கு மாதிரியே இருக்குது வந்து எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் டாட்டூலாம் குத்திட்டு இருக்காரு. அதை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க வந்து ஃபேன்ஸ் வந்து. என்னன்னா அவருடைய விரல்ல வந்து ஓட்டு போட்ட மை இருக்குது, ஓட்டு போட்ட கையோட போய் இந்த சீன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்ற அளவுக்கு ரசிகர்கள் வந்து நீங்க போய் பூத கண்ணாடி வச்சு தேடி அதை கொண்டு வராங்க. நீங்க சொல்ற மாதிரி வழக்கமா ஒரு ஃபார்முலாவில் படம் பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்க்கண்டின் ஒரு படத்தை யாருமே எதிர்பார்க்கல. அது விஷால் ஹீரோவா இருந்தாலும் அதுல மெயின் ஹீரோ வந்து எஜே சூர்யா தான். என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செல்போன்லயே உலகத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்களை ஒரு 2 மணி நேரம் தியேட்டருக்கு வர வைக்கிறது பெரிய மேஜிக்கான விஷயம். அவங்களை உட்கார வைக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் தந்தா அவங்க வந்து உட்காருவாங்க, விசில் அடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அதில் மார்க் ஆண்டனி வந்து நிரூபித்த ஒரு படம். நாம் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும், நாம் அது கூட ட்ராவல் ஆகுன்ற ஒரு முடிவுக்கு அஜித் வந்திருக்கலாம். அதனுடைய மாற்றம் தான் இது. சார், இன்னொரு விஷயம், அஜித் அவர்கள் வந்து வில்லனா ஆக்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடும். ரசிகர்கள் வந்து அதை பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ பில்லாவாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிளாக மூவி. ஸோ இந்த படமும் அதே மாதிரி வில்லன் மாதிரின்னு ஒரு ரோல் இருக்குமா? அது எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகும், ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு வில்லனுக்கு 2 வில்லன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு வில்லன் தான், ஒரு ஹீரோ தான் குட்டு தான், அப்புறம் பேடு அக்லியும் இருக்கிறாங்க. நிச்சயமா வந்து ஏன்னா ரஜினியோடைய முந்தைய பழைய இன்டர்வியூகள் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு வந்து, நான் ஏன் ஹீரோவானு தெரியல, நான் ஆசைப்பட்டதே வில்லனுக்காக தான். இந்த தமிழ் சினிமா தூக்கி என்ன சூப்பர் ஸ்டாரா உட்கார வச்சிருச்சுன்னு அந்த ஆதங்கம், அந்த ஒரு ஆசை கூட அஜித் கிட்ட இருக்கலாம். சொன்ன மாதிரி மங்காத்தாலாம் திருக்கி விட்டுருப்பாரு. இதுல ரைட்டு டபுள் டமாக்கான்ற மாதிரி வச்சு பில்லனா 2 ரோல் நமக்கு கிடைச்சிருக்கு. மேபி இருந்ததுன்னா பாத்திரம் ஒரு கையனா வாலிலேயே அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு. மேபி இருக்கலாம். இருந்ததுன்னா அந்த ஹீரோயிசத்தை குறைக்காத ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரா, இல்லைன்னா அந்த வில்லத்தனத்தை பேலன்ஸ் பண்ற ஒரு ஹீரோ கேரக்டராகவும் அதுல இருக்கும். அது இன்னொரு விஷயம் சார், ஃபேன் பாய் சம்பவத்தை இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இதற்கு முன்னாடி போட்டி அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் தான். இப்போ வந்து விஜய் அவர்கள் படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இப்போ மார்க்கெட்டில் அஜித் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்புகள் இருக்கும், இன்னும் வசூல் ரீதியாக அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையாக ஒரு போட்டி இருக்கிறது தான். போட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டி வந்து நம்ம பேசிக்கலாம். ஆரோக்கியமான போட்டியா, அதுவான போட்டியா, நாங்கள் வந்து வெளியில் நண்பர்கள், திரையில் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டாலும் இன்றைக்கும் இவ்வளவு 70 வயசு ஆன பிறகும் கமலும் ரஜினியும் வந்து ஒரு திரையில போட்டியாளர்களாக தான் இருக்காங்க. வந்து ஒரு விக்ரம் கொடுத்துட்டாருன்னு அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் கொடுக்குறாரு. வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த போட்டி குறையல. அதே போல தான் அஜித்துக்கும் விஜய்க்குமான ஒரு போட்டி இருந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தளபதி 69 அவருடைய கடைசி படமாக இருந்து முழு நேர அரசியலுக்குள்ள அவர் களமிறங்குறாரு. அப்போ அஜித் அந்த போட்டியாளர் இல்லாமல் தனியாக இருக்கிறது ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அந்த தொய்வு இருக்கும். வந்து
அது நானே நம்ம சேனலில் கூட ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் வந்து நான் சாமியாரா போயிடுறேன்னு முடிவு பண்ணி கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த கமலஹாசன் எப்படி ஸ்மெல் பண்ணிட்டாரு இந்த விஷயத்த, முடிவே பண்ணிட்டாரு. இனிமேல் சினிமா வேணாம், இமயமல்ல போய் உட்காந்துருவோம், நடிச்சது போதுன்னு. அவருடைய நவம்பர் 7ஆம் தேதி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட்டின்னு வந்து ரஜினி உட்கார வச்சுட்டு இப்படியே சொன்னார், இந்த ஆள் வந்து ஒரு பாட்டுன்னு வந்து சினிமா வேணான்னு விட்டுட்டு போயிடுறாரு, நான்லாம் என்ன பண்ணுவேன்னாரு. நான்லாம் என்ன பண்ணுவேன், 2 கோல் கம்பம் இருந்தால் தான் வந்து ஃபுட்பால் விளையாட முடியும், நீங்கள் ஒரு கோல் கம்பம் நான் ஒரு கோல் கம்பம், ரசிகர்கள் பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னார். இதே மனநிலை அஜித்துங்க இருக்கும். நீங்கள் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். விஜய் அவர்கள் இருந்தாதான் அஜித் அவர்களுக்குமே ஒரு பெரிய மாஸ் இருக்கும் அப்படின்னு தானே சார் சொல்றீங்க? நிச்சயமா. ஆமா, அவர் தளபதினா இவர் தலை, ரசிகர்கள் நாம சொல்ல வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு போட்டியாளர்கள் இருந்தாதான் வந்து, அதை வாரிசு துணிவு சமயத்திலே பார்த்தோம். வாரிசு துணிவு சமயத்தில் கொஞ்சம் அதிகப்படியா போய் அந்த ஃபேன்ஸ் நடந்துகிட்ட விதம் வந்து ஒரு தப்பான விஷயமா இருந்தாலும், போட்டியாளர்களுடைய படம் வரும்பொழுது அது தியேட்டர்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது அவங்க என்ன சொன்னாங்க, முன்ன பின்ன வந்திருந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் பெரிய லாபத்தை நாங்கள் பார்த்துருப்போம். நாங்கள் ஓகே சார். அது அடுத்து அதே மாதிரி விடாமுயற்சி ஸ்டாப் ஆன உடனே இந்த படத்தோட லுக்கெல்லாம் வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை அஜித் அவர்கள் வந்து இதை ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாரா? ஃபேன்ஸ்க்கு அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ட்ரீட் அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த படத்தினுடைய குட் பேட் அகிலினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுதே வந்து 2025 பொங்கல் வெளியீடு. நேற்று வந்து இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. இது ஒரு பெரிய அழுத்தம் தான் வந்து. அதுவும் அஜித் படத்துக்கு போடுறது வந்து மிகப்பெரிய அழுத்தம் தான் அவங்களுக்கு. லியோ படத்துல அது மாதிரி தான், அந்த தொடங்கும் பொழுதே வந்து ரிலீஸ் டேட்டையும் அறிவிச்சாங்க. அதன் பிறகு அதுல எவ்வளவு அழுத்தம் இருந்ததுன்னு வந்து லோகேஷ் கனகராஜ் பேட்டிகள்லாம் சொன்னாரு. இது மாதிரி விஜய் அஜித் மாதிரியான மாஸ் ஹீரோக்களுக்கு படம் பண்ணும்பொழுது முன்கூட்டியே டேட் ரிலீஸ் டேட்டை போடுறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அது பெரிய அழுத்தத்தை கடைசி நேரத்தில் கொடுத்துரும். இந்த அறிகுறின்னு வேலை செய்வாங்க இல்லைங்களா, அது என்ன ஆகிடும், சில சமயத்தில் சொதப்பிடும். ஆனால் இதில் ஒரு பெரிய பிளானிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல டைட்டில் லுக்கு, இப்போ வந்து ஒரு போஸ்டரு, அடுத்து வந்து ஷூட்டிங் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு ஹைதராபாத்ல, ஜப்பானு சைனாவில் வந்து அதனுடைய ஷூட்டிங் நடக்க போகுது. இங்க இருக்கிற ஸ்டுடியோக்கள்லையும் சில காலம் ஷூட்டிங் நடக்க போகுது. ஏன்னா 2025 பொங்கல் வந்து அப்படி சக்குன்னு போயிடும், வந்து நிற்கும். வந்து இது வந்து ஒரு பெரிய துணிச்சலான ஒரு விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மீது உள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி அஜித் அவர்கள் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ட்ரீட்டாக அமைகிறது என்னன்னா அவருடைய பைக் ரேஸாக இருக்கட்டும், இல்லை கார் ரேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கும்போது அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி ஆயிடுவாங்க. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஏன்னா அஜித் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக வேட்டியை சட்டையும் போட்டுக்கிட்டு துண்டு போட்டுன்னு வர கதையா இல்ல. அதுல கூட பைக் ஏறி ஓட்டிடுவாரு. 2-3 விதமா டாட்டு கிட்ட எல்லாம் குத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பைக் ரேஸ், அது இது கார் ரேஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இன்றைய அந்த இளைஞர்களை குறி வச்சுதான் அந்த கதையை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு தியேட்டரை வந்து ஒரு படத்தை வெற்றியாளர்களா மாற்றக்கூடியவர்கள் அவங்க தான். நீங்க மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு எந்த வித விளம்பரமும் இல்லாத அந்த படத்தை அவங்க தான் கொண்டாடி தீர்த்தாங்க. அதே போல் வந்து அஜித்துடைய இந்த படத்துக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, அவர்கிட்ட இருந்து ஒரு பழக்கமான பாணியிலிருந்து ஒரு மாற்றம் தெரியுதானே, அந்த மாற்றம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.